இது தேர்தல் திருவிழா. தங்களுக்கு ஓட்டு போடாத வயசான பாட்டிகளை பயமுறுத்த டெரரான ஐடியா கொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர், என்ன மாதிரியே நீங்களும் கூட்டணிக்கு வந்துடுங்கன்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுத்த முன்னாள் கூட்டாளி, தேர்தலில் என்ன வியூகத்தை உபயோகிக்க போறோம்னு ரகசியத்தை வெளியில சொன்ன தலைவர். இது போல இன்னும் ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழாவில் பார்க்கலாம். யாராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும். நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு அதிக சீட். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வயசான பாட்டி இருந்தா அவங்கள நமக்கு ஓட்டு போட வைங்க, இல்ல தலையணை வச்சு முடிச்சிருங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு ஒரு டெரரான ஐடியாவை கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர். அவரோட பேச்சை கேட்டு அதிமுக நிர்வாகிகளே ஜெர்க்கானதை பார்த்து, நான் கணக்கு வழக்காத்தான் சொன்னேன், வேற ஒன்னும் தப்பா சொல்லலன்னு பின்வாங்கிட்டாரு. யார் அவருன்னு பார்க்கலாம். தெளிவா இருக்கோம்ல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஓட்டு ரெட்டலைக்கு தான், ரைட். என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆட்சி இனிமே அதிமுக தான், ரைட். என்டிஏ கூட்டணி தான், மகிழ்ச்சியா இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? நாங்க என்ன கரெக்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பக்கத்து வீடு, எழுத்த வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீட்டுல ஏதாவது இந்த ஆத்தாக்கள் கரெக்ட் பண்ணிருக்கு, கபக்குன்னு போட்டுருங்க, இல்லன்னா தலையாவணி வச்சு முடிச்சிருவீங்க. ஆமா, கணக்கு வழக்க சொன்ன மாதிரி நீங்க பார்த்து நேரம் தான் நினைச்சுக்க. கரெக்டாமா எல்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல? நம்ம ஆட்சி வரணும்ல, நம்ம ஆட்சி வரணும்ல, ரைட். அதுதான் சப்ஜெக்ட். தேர்தல் வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில அதிமுக இருக்கும், அதுக்கப்புறம் பாஜகவோட போய் இணைஞ்சிடும்னு கிண்டல் பண்ணியிருக்காரு திமுகவோட நிர்வாகி ஒருத்தர். தமிழ்நாட்டுல மக்களோட சுயமரியாதைய அடகு வச்சவர் எடப்பாடின்னு அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. யார் அவரு? தமிழகத்தினுடைய உரிமை, தமிழகத்தினுடைய நலன், தமிழக மக்களுடைய சுயமரியாதை, இவை அனைத்தையும் அடகு வைத்த நவீன யூதாஸ் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காட்டிக் கொடுத்தவர், நம்முடைய தமிழகத்தை டெல்லியிடம் காட்டிக் கொடுத்து இன்று நம்முடைய நிதி சிக்கலில் உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி. காரணம், எதை கேட்டாலும் கையெழுத்து. டெல்லிக்கு வா என்றால் டெல்லிக்கு போவது, இதை செய் என்றால் செய்வது, வண்டியில் மறைந்து ஓடுவது, அதற்கு பின்னால் வீரம் பேசுவது. இது எல்லாம் 2026ஆம் ஆண்டு நடக்காது. பிஜேபி கண்டிப்பாக அதிமுகவை விழுக்கும். நான் இன்று தெரிவிக்கின்றேன், நாகர்கோவிலில் 2026க்கு பின்பு அதிமுக பாஜகவோடு தான் சேரும், அதோடு சேர்ந்து இணைந்து விடும். அதற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முழுமையாக அபகரிக்கும். நானே போயிட்டேன், நீங்க எப்ப வர்றீங்கன்னு கேட்கிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர ஓ பன்னீர்செல்வத்துக்கு மறைமுகமா அழைப்பு விடுத்திருக்காரு டிடிவி தினகரன். இப்ப மட்டும் ஒன்றிணைய வரலன்னு வைங்க, யாரு வரலையோ அவங்க முகத்திர கிழிஞ்சிடணும் தினகரன் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு அம்மா வழி வந்தவர்கள் என்று சொல்பவர்கள், அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும், யாராக இருந்தாலும். கடந்த 7-8 ஆண்டுகளாக அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திரண்டிருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு
ஒதுக்கி விடுவார்கள். எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை நடக்குது. குறுக்க வந்தா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம்னு மதுரை ஸ்டைல்ல விஜய கலாச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். யார் அவருன்னு இப்ப பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸில் போய் கண்டாலில் போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு இப்போ எப்படி போகும்போதே தட்டி விட்டு போகிற மாதிரி தட்டி விட்டு போகிற மாதிரி அதை எப்படிலாம் விடுங்க. அதை நான் அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் இப்போ நான் அதுக்கு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் அமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன். அப்போ எனக்கு வேண்டியது இதுதான். எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்கள் அவங்களோட தான். இப்போ உலக சுற்றுவாணிகளில் தலைவர் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதில் நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அப்புறம் பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சுட்டு அந்த இதை எடுக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷை எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்கே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவரை துவைச்சி எடுத்துருவார். இன்றைக்கி திமுகவே துவைச்சி எடுத்து விட்டார் எங்கள் எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியாரை துவைச்சி எடுத்த மாதிரி உலக சுற்றுவாளில் துவைச்சி எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க ஒரு புதுசாக இருக்குது. இப்போ எதுவும் மாதிரி இல்லாமல் இது புது மாதிரியாக இருக்குது. என்ன ராஜா, என்னங்க புதுசாக இருக்குது? கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22 கோடை வரலையா, 23 கோடை வரலையா, 24 வரலையா, 25 கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22 வெயில் வரலையா? மழையா வந்துச்சு? 23 மழை வந்துச்சு? முதல்ல வீட்டை விட்டு விஜய் வெளியில வரட்டும்னு பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. விஜயகாந்துக்கெல்லாம் கூடாத கூட்டமா, கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு விஜய்க்கு அவர் கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலாம் ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல சார் போட்டி இங்கே பாருங்க, நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கையில் நானும் இப்போ அங்கே பாருங்க, நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டார், ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. விஜய கடுமையா விமர்சிச்ச நயினார் நாகேந்திரனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் அவர் எப்படி ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்புல இருக்காருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பொதுவெளியில என்ன பேசணும்னு கூட அவருக்கு தெரியாதுன்னு கேட்டிருக்காரு நிர்மல்குமார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனா தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். ரெண்டு பக்கமும் கூட்டணியில இருக்க கட்சிங்க தங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்க, அதிமுக கூட்டணியில இருக்க தலைவர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்க 4 மண்டலங்கள் தான் எங்க டார்கெட்னு பேசியிருக்காரு. 4 மண்டலங்கள்ல இருந்தும் எங்களோட குரல் சட்டமன்றத்துல ஒலிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.
அதுக்கேத்த மாதிரி தான் வியூகம் இருக்கும்னு தேர்தல் வியூகத்துக்கான ரகசியத்தை வேற பொதுவெளியில சொல்லி இருக்காரு ஒரு கட்சியோட தலைவர். யார் அவரு? மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கட்சியினுடைய வியூகம் அமைய வேண்டும், அதற்கேற்றவாறு செயல்பாடு இருக்க வேண்டும். அதனைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலே செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த வியூகத்தின் அடிப்படையிலே தான் மண்டல கூட்டங்கள் நடைபெறுகிறது. களத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையிலே களத்திற்கு யார் 2 யார் 3 பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் தான் நம்பர் 1 வெல்ல போகிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு அதிக சீட் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்கள் தலைவருடைய கருத்து. அதில் ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சிகளோடு பேசுவது தலைவர் என்ற முறையில் என்னுடைய கடமை. அதை நான் முறையாக செய்வேன். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழாவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.